பேர் சாந்தி உன்னிகிருஷ்ணன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே காசி கேதார்காட்டில் சாந்தி ட்ரஸ்ட், ஓம் சாந்தி சேவா ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக நடத்துகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மக்கள் இங்கே வராங்க. இங்கே தமிழ் சங்கம் நடக்குது. இந்த காசியில் வந்து முக்கால்வாசி பேர் தமிழ்காரங்க இங்கே இருக்காங்க. அதனால் நாங்களும் இங்கே வந்து சேவை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். திரு பொன்முடி ஐயா அவர்கள் அவர் ஸ்டேஜில் பேசின பேச்சை நான் கேட்டேன். அவரோட எஸ்கார்டு 2 பேரும் பின்னாடி திரும்பி இவர் பார்த்து 2-3 டைம் பார்த்து பேசினதை பார்த்துட்டு எஸ்கார்டும் சிரிக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக லேடிஸாக இருக்காங்க. அவ்வளோ வேதனையாக இருக்குது. சைவம் வைணவம் அதோட மதிப்பு வந்து எவ்வளோ பெரிய மதிப்பு ஏங்க. ஒரு ஈஸ்வரனையும் ஒரு விஷ்ணுவையும் கேவலப்படுத்துகிறீங்க நீங்கள். தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் இவங்களுக்கு போய் ஓட்டு போட போகிறீங்களா நீங்கள்? இல்லை திருப்பி இந்த ஆட்சியை கொண்டு வர போகிறீங்களா? எதுக்கு நீங்கள்லாம் வந்து பொட்டு வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கேவலமாக நம்மளை பேசும்போது இங்கே இருக்க எனக்கு எப்படி கொதிக்குது, நீங்கள் எப்படி அங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அதே மாதிரி டிஎம்கேல நிறைய லேடிஸ் இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் மினிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், திரு ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி மினிஸ்டருங்களை தயவு செஞ்சு வைக்க வேண்டான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மினிஸ்டர்கள் தவறாக இந்து தர்மத்தை பற்றி தவறாக பேசுனா அவங்கள உடனே அந்த பதவியிலேருந்து நீக்கணும். அந்த பதவியிலேருந்து நீக்கிறது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சரியான ஜெயில் தண்டனை கொடுக்கணும். திருப்பி அவங்க லைஃப் லாங் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை தயவு செஞ்சு திரு ஸ்டாலின் ஐயா கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா வைக்க முடியாது. அடுத்த எலெக்ஷனில் யார் இருப்பாங்க, யார் போவாங்கன்றது வேற கணக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தான் எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர். திரு ஸ்டாலின் ஐயா தான் சீஃப் மினிஸ்டர். அதனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்காக. தயவு செஞ்சு நாங்கள் அயலூரில் வந்து உட்காந்துருக்கோம். இங்கே எங்களை எல்லாரும் அம்மானு கூப்பிடுறாங்க. அந்த மரியாதையை இவங்களா கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்குது. தயவு செஞ்சு உங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி மினிஸ்டருங்க பேசுகிறத நீங்கள் உடனே தடை செய்யணும். உடனே தடை செஞ்சு பெண்களுக்கு மரியாதையை கற்றுக் கொடுங்க. பெண்களுக்கு மரியாதையை கொடுங்க. எப்படி உங்கள் பாலிட்டிக்ஸில் லேடிஸ் வருவாங்க சொல்லுங்கள்? டிஎம்கேல இருக்க லேடிஸை எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் எப்படி உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எப்படி ஓட்டு கேட்பாங்க? லேடிஸ்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா? இன்னொரு டைம் வந்து சொல்லுங்கள். சைவம் வைணவம் இதை துர்கா ஸ்டாலின் அம்மா கிட்ட போய் இவர் கேட்பாரா? பொன்முடி கேட்க முடியுமா? துர்கா ஸ்டாலின் அம்மாட்ட போய் சைவமா வைணவத்துக்கும் இவர் சொன்ன அதே இதை வந்து அங்கே அவர் கேட்க முடியுமா? அவர் கேட்டார்னா பரவாயில்ல.